இப்போ நம்ம ரவா இட்லி தான் செய்ய போகிறோம். ரவா இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி. திடீர்னு செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன். தயிர் 1 கப்பு. ரவை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா புளிப்பாக இருந்தாவே நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டி பதத்திலே இருக்கட்டும். ஒரு விஸ்கி வச்சு இது போல் கலக்கங்க. மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி. இப்போது இது அப்படியே ஊறட்டும். மூடி போட்டு வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சட்னின்னா சொல்லவே தேவையில்லை பிள்ளைங்களுக்கு. வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் போட்டு வறுத்து வச்சுட்டு ஆறட்டன்னு திரும்பவும் மாவாண்டை வந்து கலக்கி விட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலக்கிட்டு இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இட்லி குண்டானில். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். அப்படியே ஊற்றி வச்சிங்கனாக்கா நல்லா இருக்காது இட்லி. இப்போது நல்லா கலக்கிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்த பிறகு பாருங்கள், நம்ம ஊற்றி வச்சதை விட கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.